என்ன வீடியோ அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். இப்போ டைம் என்ன அப்படின்னா காலையில் 3:50 ஆகுது கரெக்டாக. வாங்க போகலாம். ஓகே நண்பர்களே, நாங்கள் காரில் இப்போ போயிட்டுருக்கோம். நான் முன்னே டைம் சொல்லியிருந்தேன் 3:50 ஆகுதுன்னு. பாருங்கள், விடிய காலையில் தான் போயிட்டுருக்கோம். நான் எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் நான் எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லவே இல்லை. அரூரில் கீரைப்பட்டிங்கிற இடத்துல காட்டு வேடியப்பன் கோயிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், போகிற இடமெல்லாம் பசுமையாக அழகாக சுத்தமான காற்றெல்லாம் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நான் சொன்ன கோயில். இந்த கோயிலுக்கு நான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். இப்போ கிடா வெட்ட போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த கோவிலை சுற்றி எல்லாமே மலையாக தான் இருக்குது. நாங்கள் வரும்போதே காட்டு தடத்தில் தான் வந்தோம். இங்கே 1-2 வீடு தான் இருக்குது. எங்களுக்கு இது புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் முனீஸ்வரன் சாமி. இவருக்கு தான் நாங்கள் வந்து கெடா வெட்டுவோம். காட்டு வேடியப்பனுங்கிற சாமியை வந்து நான் அப்புறமா காட்டுறேன். கோயிலை சுற்றி மலையெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன ஆறு இருந்துச்சு. தம்பி வந்துட்டு அந்த ஆற்றுல கால் விட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோம். நாங்கள் வந்து வேண்டாம், ஆழம் நிறையா இருக்குது போல இருக்குது அப்படின்னு நாங்கள் வந்து சொன்னோம். தெரியாத ஊரில் வந்து நீங்கள் ஆறு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளார கால் விடணும் அப்படின்னு நினைக்காதீங்க, சேஃப்டியாக இருக்கணும்னு தம்பிக்கிட்ட நான் சொன்னேன். ஏன் நான் வீடியோவில் வரல அப்படின்னா, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், அதனால் நான் வீடியோவில் வரல. தம்பிங்கெல்லாம் பக்கத்தில் மீன் இருக்குதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க. அதனால தான் இறங்கி நான் வந்து அதை பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுருந்தாங்க. தாத்தா பக்கத்தில் இருக்கனால இல்லை அப்போல்லாம் போகக்கூடாது, ஆழமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து இந்த கிடாயை வெட்ட போகிறாங்க. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வெட்ட போகிறாங்க. கோயிலில் ஒரு சின்ன சாப்பாடு மண்டபம் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிற வியூ தான் இது. பாருங்கள், சுற்றியும் பசுமையாக இருக்குது. மலை எல்லாமே சுற்றியுமே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ முனியப்பன் சாமிக்கு பூஜை போகிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. நாங்கள்லாம் அந்தாண்ட நின்றுட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், ஆடை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆடு பாருங்கள் நின்றுட்டுருக்கு. இங்கே எல்லாருமே எங்கள் கூட வந்தவங்க தான், யாருமே வெளியாள் கிடையாது, பூசாரியை தவிர. இப்போ ஆடுக்கு வந்து காலெல்லாம் வந்து நீர்லாம்
வச்சிட்ருக்காங்க 4 காலுக்கும். அதுதான் எங்கள் பெரியப்பா. ஆட்டை இழுத்து பிடிச்சிட்ருக்காருல, அவர் தான் எங்கள் பெரியப்பா. அவர் தான் இந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறாரு. இப்போ ஆடுக்கு வந்து தீர்த்தத்தை தடவை மேலே பூ வைக்கிறாங்க. இப்போ பெரியப்பா சாமி கும்பிட்றாங்க. உடனே ஆடு துளுத்துருச்சு பாருங்க. ஏன் நாங்கள் அந்த ஆட்டை வெட்டுறது காட்டல அப்படின்னா, ஏன்னா அந்த ஆடு வெட்டுறது வந்து வயலண்ட்டாக இருக்கனால யூடியூப்பில் போட அலோடு கிடையாது. நாங்களும் வீடியோ எடுக்கலை, அதனால நாங்கள் போடல. இந்த வீடியோ நாங்கள் எதுக்கு எடுக்கிறோன்னு இங்கே சுற்றி இருக்க யாருக்கும் தெரியாது. அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க ஏன் இந்த வீடியோலாம் எடுக்கிறீங்கன்ட்டு. ஆனால் நாங்கள் வந்து அவங்ககிட்ட சொல்லலை. இதுதான் காட்டு வேடியப்பன் சாமி. நாங்கள் ஆல்ரெடி அந்த கறி ஆட்டெல்லாம் வெட்டினோம்ல, அதை வந்துட்டு அங்கே சமைச்சிட்ருக்காங்க. இதெல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அதனால் அங்கே வந்து சமைச்சிட்ருக்காங்க. இதுதான் மெயின் சாமி. பூஜை நடந்துகிட்ருக்கு, எல்லோரும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் வெளி ஆளுங்களாம் இருப்பாங்க. அவங்களால இங்கே வர முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வர முடியாதவங்க இப்படியே சாமி கும்பிட்டுக்கலாம். இதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவே எடுத்து போட்டிருக்கோம். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, நீங்கள் நினச்சது நடக்கும். நீங்கள் வேண்டிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இப்போ எல்லோரும் சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ விருந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டுட்ருக்கோம். நான் மற்றவங்க சாப்பிட்றதெல்லாம் வீடியோ எடுக்கலை. நான் அப்பா அம்மா சாப்பிட்டது மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காத பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.